முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் வளாகத்தை பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் வந்து பார்வையிட்டு வருகின்றனர். போயஸ் தோட்டம் பல பிரபலங்களின் வசிப்பிடமாக இருந்தாலும் ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தால் புகழ்பெற்ற இடம். ஜெயலலிதா வீட்டை விட்டு வெளியே வருகிறார் என்றால் திருவிழா கோலம் பூண்டுவிடும் போயஸ் தோட்ட சாலைகள். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்பும் அந்த பரபரப்பு குறையவில்லை. இதுவரை போயஸ் தோட்ட வீதிகளை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட மக்களுக்கு ஜெயலலிதா வசித்த வீட்டின் வளாகத்தை பார்க்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சேவை செய்யறதுக்குள்ள ஆட்கள் மிச்சம் குறவு. அதனை இந்த அம்மா மாதிரி சேவை செய்தவங்க மிச்சமே குறவு. இதெல்லாம் வரக்கூடிய சமுதாயம் பார்க்கணும். நாளைக்கு இந்த பொலிட்டிக்ஸ் செய்ய உள்ள ஆட்கள் வரக்கூடிய தலைவருமாக பார்த்து இது மாதிரி சேவை இந்த நாட்டுக்கு செய்யணும்னா இது ஒரு மியூசியமாக சரி கட்டாயம் இருந்து எல்லாருமே வந்து முழு உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து இதை பார்க்கணும். பார்த்து இந்த அம்மாவோட நற்குணங்களை நல்ல விஷயங்களை பார்த்து எல்லாரும் படிச்சுக்கொள்ளணும். அந்த சேவையை செய்ய வேண்டும். ஜெயலலிதா தங்கள் பள்ளியில் பயின்றார் என்ற பெருமிதத்துடன் பேசும் சர்ச் பார்க் பள்ளி மாணவிகள் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலை அவர் தங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாக கூறுகின்றனர். இன்னைக்கு சிஎம் இல்லாதது உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சது அந்த பிரேவரி ப்ளஸ் அவங்க லைஃப்பில் அவங்களோட லைஃப்பில் எல்லா விஷயங்களும் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணி அவங்க லைஃப் முன்னாடி போனாங்க. அந்த விஷயங்கள் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அவங்கக்கிட்ட இருந்து. இப்போ அந்த இடம் அங்கே விரிச்சோன்னு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வி மிஸ் ஹர் a lot. அவங்க ஒருத்தங்க தான் யார் என்ன கேள்வி என்ன மொழியில் கேட்டாலும் ஷீல் ரிப்ளை வித் த சேம் லாங்குவேஜ் டு தட். ஸோ சீரியஸ்லி ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வி மிஸ்ட் ஹர். இட்ஸ் அ வெரி பிக் லாஸ் ஃபார் திஸ் ஹோல் வேர்ல்ட். தோரணங்கள் பதாகைகள் என ஆர்ப்பரிக்கும் போயஸ் தோட்ட சாலைகள் தற்போது எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி கடைநிலை தொண்டர்களின் கண்ணீரால் நிரம்பியிருக்கிறது. ஜெயலலிதாவின் நினைவுகளை சுமந்தபடி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போயஸ் தோட்டம் நோக்கி செல்லும் இந்த எளியவர்களின் நினைவுகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு நிரந்தர இடம் இருப்பது நிதர்சனம். ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சிபி நியூஸ் 18 தமிழ்நாடு.